ஒரு கேம்புக்கு இடம் தேடிட்டு போனோம். அங்கே ஹோட்டல் இருந்துச்சு. ஹோட்டலில் மேனேஜரை பார்க்க போனோம். அந்த புக் பண்ணுறக்கு போயிருந்தோம் இந்த கேம்புக்கு. அப்போ போன உடனே எங்களை நல்லா வெல்கம் பண்ணி உட்கார வச்சு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டுக்கிறோம். குடிக்கும்போது பார்த்தா ஒருத்தர் ஒடியா நின்னான். சார் மார்னிங் சார் அப்படின்னா. அவங்க வேறு சார் சர்வெண்ட் போல் தெரியுது. மேனேஜர் பார்த்தார். கெட் அவுட், வெளியே போ அப்படிங்கிறார். என்னடா அவன் திட்டானே வாட் சார் அப்படின்னு எதுக்குன்னு. அவன் சேவ் பண்ணாமல் சின்ன முடியோட வந்துட்டானா. அங்கே பிளைன் சேவிங், ஒரு முடி கீழே விழுவக்கூடாது. ரெஜெக்ட், கெட் அவுட், வெளியே போங்கிறாரு மேனேஜரு. வெளியே போ, சேவ் பண்ணிட்டு வாங்குறான். கண்ணுக்கே தலை இவ்வளோன்னு தான் இருக்குது, அதை சேவ் பண்ணிட்டு வா சொல்கிறான். அந்த இடத்துக்கு ஒரு ரூல்ஸ் அப்படித்தானே. அப்போ பரலோக வாழ்வுக்கு போக வேண்டிய நீ இங்கே சீர்படுத்தப்படுகிறார்கள். மணவாளனுக்கேற்ற மணவாட்டியை உருவாக்குற ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். ஆனால் இது மணவாட்டி சபை. அப்போ மணவாட்டி மணவாளனுக்கேற்ற மணவாட்டியா இருக்கணும். எல்லா பெண்ணும் செலக்ட் பண்ண முடியாது. எஸ்தர் ராஜாத்தி மட்டும் தான் செலக்ட் ஆனா. அதுபோல நீ மணவாளனுக்கு மணவாட்டி ஆக்கிறதுக்கு இந்த இடத்துல வாசு திரவியம் பூசுவது போல உன்னை வாசனையாக்க வேண்டும். உன் நடை, உடை, பாவனை ராஜாவின் நடை. நீ சும்மா கனமெல்லாம் நடந்து போக முடியாது. ராஜாவோட போகும்போது ராஜ கம்பீரமான நடப்படை சொல்லி தருவான். நீ இப்படிதான் நடக்கணும். நெஞ்ச நிமித்தி தலையை தூக்கி பார்க்கணும். ராஜரிக தன்மை அது. இப்படி நெஞ்ச நிமித்தி இப்படிதான் போகணும். ராஜாவை போவாங்க. இப்படி குமிஞ்சிட்டு நம்மள மாதிரி போக மாட்டான். அப்ப அந்த ராஜாத்தி ராஜகுமாரனுக்கு ஏற்ற ராஜகுமாரத்தி எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லித்தர இடம்தான் சபை. சபை என்னன்னு தெரியுதா? உன்னை பழி வாங்குற இடம் அல்ல, உன் பாவத்தை குற்ற சொல்கிற இடம் அல்ல, உன்னை வேதனைப்படுத்துற இடம் அல்ல. உன் காயங்களை கட்டி ஆர்த்தி தேற்றி மணவாளனுக்கேற்ற மணவாட்டியை அலங்கரிக்கிற இடம் இது. அதனால திட்டு உண்டு, அடி உண்டு, எல்லாம் உண்டு. இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது. இது இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாதான் நீ பரலோகம் போக முடியும்.